வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தினமும் ஒரு கஷாயம் அப்படின்ற டாப்பிக்கில் டெய்லி என்ன கஷாயம் குடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனால் நம்மளோட இம்யூனிட்டி பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தினமும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் கஷாயம், ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 15 நம்பர் மிளகு. இது ஒருத்தருக்கான அளவு. நீங்கள் எத்தனை பேருக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, நம்மளோட சுண்டு விரல் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த பொடியோட ஒரு 200 ml தண்ணி சேர்த்து அதை 50 ml சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. இந்த கஷாயம் குடிக்கிறதுனால எந்த சளியும் வராது. சளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெளியேறிடும். இதை தொடர்ந்து ஒரு 15 நாள் வரைக்கும் கூட குடிக்கலாம். இல்லைன்னா தினமும் ஒரு கஷாயம் நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம். இப்போ இது ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடுக்கு அப்புறம் குடித்தா ரொம்ப நல்லது. மற்ற டைம்லேயும் நீங்கள் சாப்பாடுக்கு அப்புறமாவும் இல்லைன்னா முன்னாடியோ கூட குடிக்கலாம். இப்போ இதை வடிகட்டி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கலந்து குடிங்க. இது பெரியவங்களுக்கோட அளவு. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். நல்லா வடிகட்டிக்கோங்க. அவ்வளோதான், கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம துளசி, ஓமவல்லி இலை, அப்புறமா வெத்தலையில் ஒரு கஷாயம் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் துளசியை பறிச்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு 6லேருந்து 10 இலைக்குள்ளே சேர்த்தா போதும். தூதுவளை கிடச்சா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தூதுவளை ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நெஞ்சு சளிக்கு தூதுவளை ரொம்பவுமே நல்லது. வெத்தலை ஒருத்தருக்கு 2 இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு கஷாயம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கற்பூரவல்லி இலை இல்லைன்னா ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம். இது ஒருத்தருக்கு ஒரு 3 இலை அது மாதிரி சேர்க்கலாம். இப்போ நம்ம பறித்த எல்லா இலையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம கஷாயம் ரெடி பண்ண போகிறோம். நான் 2 பேருக்கு தயாரிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த இலையெல்லாம் நல்லா கையால் கசக்கியோ இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி பிச்சியோ ஒரு 200 ml தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த கஷாயத்தில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நல்லது. கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும்போது குடிக்க ட்ரை பண்ணுங்கள். இது பகலில், காலையில் இல்லைன்னா மத்தியானத்துக்குள்ளே குடித்தா நல்லது. இப்போ இந்த தண்ணி நல்லா 25 ml அளவுக்கு சுண்டி வரணும். அதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு ஒரு கஷாயம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இந்த கஷாயம் குடிக்கிறதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்டமான எந்த பிரச்சனையும் வராது. ஜீரண கோளாறு எதுவும் இருக்காது. சளியும் சேராது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு சுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் நிறைய அளவு கூட செஞ்சு பொடி பண்ணி வச்சு தினமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணியாச்சு. பவுடர் பண்ணினதை நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிறேன். தேவையானப்போ ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் அளவு அதை எடுத்து ஒரு 100 ml தண்ணியில் சேர்த்து நல்லா அது ஒரு 25 ml ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்புறமாவும் குடிக்கலாம். இதை வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம். நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் எப்போ வேணும்னாலும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தா போதும். நல்ல இம்யூனிட்டி பவரை கொடுக்கும். அடுத்த நாள் கஷாயம் நம்ம சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாவுக்கு 1 இன்ச் அளவுக்கு சுக்கு. சுக்கு எப்போவுமே நம்ம தோல் நீக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும்.
அது எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. சுக்கு வந்து நம்ம வாங்கும்போது இப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படியே கத்தி வச்சு இந்த தோலை சுரண்டுறது வந்து ரொம்ப கஷ்டம், முழுசாக போகவும் போகாது. அதனால் இதை எடுத்து நல்லா ஒரு இடுக்கி இல்லைன்னா கம்பியில் அது மாதிரி பிடிச்சி நல்ல கேஸ் ஃப்ளேமில் இல்லைன்னா விளக்கோட நெருப்பில் வந்து நம்ம வந்து காமிக்கணும். இது வந்து நல்லா கருப்பாகிற வரைக்கும் இந்த சுக்கு வந்து சுடணும். நல்லா சுக்கு எப்போவுமே சுட்டு தான் பயன்படுத்தணும். நல்லா கருப்பானதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு அந்த கருப்பாக இருக்கிற மேல் தோலை சீவினிங்கன்னா நல்லா அதனோடு சேர்ந்து தோலெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சுக்கை தோலோடு பயன்படுத்தக்கூடாது. இப்போது நல்லா இந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சுக்கு மல்லி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் நீங்கள் தேவையான அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையானப்போ சுக்கு மல்லி காஃபி ஈஸியாக ரெடி பண்ண முடியும். பொடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தண்ணியில் சேர்த்து இதையும் ஒரு 100 ml தண்ணியில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும், குழந்தைங்க குடிக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபில்டரில் நான் வந்து இப்போ பாலோடு கலக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 1/4 டம்ளர் விட்டால் போதும், இல்லைனா ரொம்ப தண்ணியாக தான் வரும். சுக்குமல்லி காஃபி டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். பால் கலக்கணுன்ற அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக பால் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக குடிக்க முடியும். சுக்குமல்லி காஃபி குடிக்கிறவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு வியாதியும் வராது. இதை வந்து தினமுமே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் நம்ம கஷாயம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எலசான கீரையாக பிஞ்சான கீரையாக எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடியிலேருந்து நல்லா டைட்டாக பேக் பண்ணால் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 4 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு இதை வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்ததோடையே சேர்த்து இந்த முருங்கைக்கீரையும் கொஞ்சம் இடிச்சுக்கலாம். நல்லா சுத்தப்படுத்தின எல்லா முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி 200லேருந்து ஒரு 300 ml தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். முருங்கைக்கீரை வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனுடைய சாறு முழுமையாக இறங்கணுன்னு தான் நம்ம லேசாக இதை இடிக்கிறோம். இதோட ஒரு 300 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து வடிகட்ட வேணாம், அப்படியே நீங்கள் கீரையோடு சேர்த்து சாப்பிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவைப்பட்டால் உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் சூப் மாதிரி குடிக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை குடித்தா போதும். உங்களோட அயன் லெவலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெத்தலையில் கஷாயம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு 4 வெத்தலை வரைக்கும் எடுக்கலாம். ஸோ நான் ஒருத்தருக்கு 4 வெத்தலை எடுத்து அதை நல்லா கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா 1/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சணும். இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கபம் உடம்புல சேரவே சேராது. சளிக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறை குடித்தா போதும். ரொம்ப சளி அதிகமாக இருக்கவங்க மட்டும் தொடர்ந்து ஒரு 3 நாள் அது மாதிரி எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடுக்கா பொடியில் கஷாயம் பண்ண போகிறோம். இது வந்து கடுக்கா பொடி. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி 100 ml தண்ணியில் 1 ஸ்பூன் கடுக்கா பொடியும் 1 ஸ்பூன் பனங்கற்கண்டும் சேர்த்துக்கோங்க. ஏன் பனங்கற்கண்டு சேர்க்குறோன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வைட்டமின்ஸ், மினரல்ஸ் மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அதுலேயே நேச்சுரல் இன்சுலின் இருக்குது. எல்லாருமே பனங்கற்கண்டு தாராளமாக எடுக்கலாம். ஸோ இது ஒரு கொதி வர வரைக்கும் கொதிச்சா போதும். ஏன்னா கடுக்கா பொடி எப்போவுமே சூடான தண்ணியில் கலந்து குடிக்கும்போது தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்.
பனங்கற்கண்டில் லேசாக மண் இருக்கும், அது போகிறதுக்காக ரெண்டுத்தையும் ஒன்றா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. இது நைட்டில் தான் குடிக்கணும். இது குடித்ததுக்கப்புறமா எதுவும் சாப்பிடக்கூடாது. கான்ஸ்டிபேஷனுக்கு மட்டும் கிடையாது, இது நம்மளோட பாடி டெம்பரேச்சரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவரை நல்லா மெயின்டைன் பண்ணும். அதனால் வருஷத்தில் 365 நாளும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இது மாதிரி தினமும் ஒரு கஷாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட இம்யூனிட்டி பவரை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.